சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்பொழுது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது கர்மம் அகர்மமாக ஆகிறது. தூய்மையற்றவர் ஆவதினால் விகர்மம் ஆகிவிடுகிறது. கரை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகும். தூய்மை இழப்பதினால்தான் கரை ஏற்படுகிறது. ஒருவேளை இப்பொழுது வரை கரை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது எனில் அவர் கழுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். புத்தி குற்ற செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி என கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகிய நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்ற நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. நமது சுயதர்மம் அமைதியாகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம், பிறகு இங்கு வந்து நடிப்பு நடிக்கிறோம். விகர்மம் செய்யாத மனிதன் ஒருவர் கூட கிடையாது. பாவன உலகம் செல்லும் பொழுது பதீத உலகை நினைவு செய்ய மாட்டீர்கள். அந்த உலகமே தனிப்பட்டது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. புது உலகை படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர்தான் பதீத பாவனன் ஆவார். அவரது படைப்புகளும் அவசியம் பாவனமாகத்தான் இருக்க வேண்டும். பதீத்திலிருந்து பாவனம், பாவன நிலையிலிருந்து பதீத நிலை என்ற இந்த விஷயம் உலகில் யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாது. கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். ஞானச்சிதையில் அமரும் பொழுது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். மற்றவர்களுக்கு புரிய வைத்து சுயம் காமச்சிதையில் அமர்ந்து விடுபவர்களும் இருக்கின்றனர். தந்தை எந்த விஷயத்தில் கவனம் ஈர்க்கின்றாரோ அதில் சிந்தனை செலுத்த வேண்டும். யார் நினைவு செய்யவே இல்லையோ அவர்களது கரைகளும் நீங்காது. அதிக கரைகள் ஏற்பட்டிருக்கிறது எனில் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகின்றார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆவீர்கள். ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கும். யோகா மூலம் சதா ஆரோக்கியம், தூய்மையாக ஆவீர்கள். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ரகசியங்களையும் தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பகவானின் குழந்தையாக ஆன பிறகு தீமையான காரியம் எப்படி செய்ய முடியும்? ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் ஞானம் என்ற மூன்றாவது கண் மூடப்பட்டு விடுகிறது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிக முயற்சி இருக்கிறது என்று தந்தை சுயம் கூறுகின்றார். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும். சத்தியம் என்ற படகு ஆடும், ஆனால் மூழ்காது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் அன்பின் வடிவம், பரமபிதா பரமாத்மாவின் நேரடி குழந்தை. நான் ஞானத்தின் தீபம், பாபாவின் ஒளியில் எப்போதும் பிரகாசிக்கிறேன். நான் சுத்தமான ஆத்மா, பாபாவின் நினைவால் முழுமையாக பரிசுத்தமாகி வருகிறேன். என் சிந்தனைகள் அனைத்தும் பாபாவின் ஒளியில் நிறைந்து உள்ளன. நான் பாபாவின் அன்பில் வளர்ந்த பாக்கியசாலி குழந்தை. நான் பாபாவின் அன்பு, ஆசி, ஞானம் ஆகியவற்றின் வாரிசு. நான் பாபாவின் சுத்தமான ஆற்றலால் சுத்தமடைந்த ஒளிக்கதிர். நான் ஆத்மா, பாபாவின் அன்பில் எப்போதும் நிலைத்தவன். நான் எப்போதும் எவரடி ஆத்மா, பாபாவின் கட்டளைக்கு உடனே தயாராக இருப்பவன். நான் உறுதித்தன்மையால் வெற்றி சொரூபமாகிறவன். நான் தைரியத்தினால் தந்தையின் உதவியை எப்போதும் பெறுகிறவன். நான் எப்போதும் பாபாவின் பார்வையில் தேர்ச்சி பெறுகிறவன். நான் நம்பிக்கையற்றவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீபம் ஏற்றுகிறவன். நான் வாழ்த்துக்களை வழங்கும் பெரிய மனதுடையவன். நான் வாழ்த்துக்களால் வளர்ந்து பறக்கும் குழந்தை. ஆனந்தத்தால் நிரம்பிய தேவதை ஆத்மா. மகிழ்ச்சியை பரிமாறும் தெய்வீக ஆத்மா. பாபாவின் சக்திகளை உபயோகித்து சிரமங்களை அகற்றுகிறவன். மகிழ்ச்சியின் அலைகளை பரப்புகிறவன். ஆழ்ந்த சாந்தியில் மூழ்கியவன். பாபாவின் அமைதி களஞ்சியம். அமைதி மற்றும் ஆழ்ந்த மௌனத்தின் கடல். பாபாவின் ஒளியில் தேவதையாகி இருக்கிறவன். பாபாவின் குழந்தை, தேவதை வடிவம். எப்போதும் ஒளிமயமான தேவதையாக சேவை செய்கிறவன். தூய்மையுடன் நிலைத்தவன். சக்திகளை பெற்று பயன்படுத்துகிறவன். ஆனந்தத்தில் நிலைத்து மகிழ்ச்சி வழங்குகிறவன். அமைதியில் நிலைத்து மௌனத்தில் பாபாவுடன் இணைகிறவன். ஆத்மாவின் பரிபூரணத்தை அடைந்தவன். பாபாவின் ஆசிகளை உலகிற்கு பரப்புகிறவன். பாபாவின் நினைவில் இயல்பான நிலையில் நிற்கிறவன். உலகிற்கு அமைதி அலைகளை வழங்குகிறவன். ஒளிமயமான ஆத்மா,
பாபாவின் ஆசிகளின் சுரங்கம். வாழ்த்துக்களின் மழையாக உலகை வளர்க்கிறவன். பாபாவின் கட்டளையை உடனே நிறைவேற்றுகிறவன். பாபாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருப்பவன். நான் மாயையை வென்றவன். பாபாவின் ஆசிகளால் சக்தி பெறுகிறவன். ஆசிகளால் ஆத்மீக சிகிச்சை செய்கிறவன். ஆசிகளால் சகோதரர்களை உயர்த்துகிறவன். ஆசிகளின் பாத்திரமாக ஆத்மாவின் பரிபூரணத்தை அடைகிறவன். நான் பாபாவின் வரதானத்தால் முழுமையான தேவதையாகி அமைதி, ஆனந்தம், மெலனம் ஆகியவற்றின் வடிவமாக மாறியவன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.